कांताज कल्याण निधये निधयेर्तिनाम श्रीवेंकट निवासाज श्रीनिवासाज मंगलम. தாயார் நேற்றைய தினம் ஐஸ்வர்யங்கள்லாம் கொடுன்னு பிரார்த்தனை பண்ணுறா. கண்ணாடி விசிறி இதெல்லாம் மங்களமான வஸ்துக்கள். இந்த மங்களமான வஸ்துக்களை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஸ்ரீசூக்தத்தில் ஒரு பிரார்த்தனை, அபூதிமசமர்த்திஞ்ச சர்வான் நின்னுதமே கிருஹாத் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. என்ன அப்படின்னா, எல்லா பொருளையும் நாம் வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை அனுபவத்துக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது. ஒரு துணி இருந்ததுன்னா அதை நித்தியம் கட்டிக்கணும். பீரோவில் மாத்திரம் இருந்தது அப்படின்னா அது 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 தேவையே இல்லை, அதுக்கு பேசாமல் கடையிலே இருக்கலாம். ஒரு நகை இருந்ததுன்னா ஐயோ யாராவது எடுத்துன்னு போயிடுவானா அப்படிங்கிற பயம் இருக்கக்கூடாதான், அதை உபயோகப்படுத்தணும். இந்த பயம் இதெல்லாம் எப்போ இருக்கும் அப்படின்னா, அந்த ஐஸ்வர்யத்தை உனக்கு அனுபவிக்கிறதுக்கு தகுதி இல்லாத போது தான் இந்த மாதிரிலாம் இருக்குங்கிற. அதே மாதிரி சாப்பாடு, இருக்கிற இடம், இதெல்லாம் நீ என்ன கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வாங்கணும்னு நினச்சி வாங்குறியோ அது அத்தனையுமே உன் அனுபவத்தில் இருக்கும் பொழுது தான் அது பேர் ஐஸ்வர்யம்னு பேர். அந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடு, அது சுவாமியோட கூட அந்த கிருபையோட அந்த அருளோடு இருந்ததுன்னா அது அத்தனையும் அனுபவிக்கிற மாதிரி இருக்குமா. நாம் ஒன்று வாங்கினா அது பகவான்கிட்ட வைக்கிறதுன்னு ஒரு வழக்கம் இருக்குது. சுவாமிகிட்ட வச்சு கார் புதுசாக ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா அந்த கார் சாவியாவது சுவாமிகிட்ட வச்சு ஒரு பூஜை போடுறது ஒரு வழக்கம். அப்படின்னா நாம் எப்படி வேணாலும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் ஒன்றா ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்குமா அப்படின்னா அது அப்படி கிடையாது. இந்த கார் ஒன்றுறது நான் லீஸுக்கு எடுக்கிற மாதிரி வாடகைக்கு உபயோகப்படுத்திக்கிறேன். எனக்கு உபயோகப்படுத்துறதுக்கு உண்டான தகுதியை மாத்திரம் கொடு, நான் சரியாக தார்மீகமாக இதை உபயோகப்படுத்துகிறேன், அதுக்கு எந்த இடங்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு தான் அந்த காரில் பூஜை போடுறது, வண்டியில் பூஜை போடுறது. ஏதாவது வாங்கினா பெருமாள்கிட்ட வைக்கிறது, ஒரு உத்தியோகத்துக்கு ஆர்டர் வந்ததுன்னா சுவாமிகிட்ட வச்சு எடுத்துக்கிறது, கல்யாண பத்திரிகை சுவாமிகிட்ட. கல்யாண பத்திரிகை ஏன் வச்சு எடுத்துக்கிறோம்? பகவான் என்ன பண்ணுறாரு, ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி. ஸ்ரேயாம்சி பகுவிக்னானின்னா நல்லதுக்கு நிறைய தடங்கள் வர்றது சகஜம்னு பேர். தடங்கள் வரதான் செய்யும். அப்படி தடங்கள் வந்தால் தான் அந்த நல்லதனுடைய மதிப்பு தெரியும்னு தடங்கள் கொடுக்குறாராம். அதனால தடங்கள் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பந்தக்கால் முகூர்த்தம்னு ஒன்று பண்ணுறது, பத்திரிகையை சுவாமிகிட்ட வச்சு எடுக்கிறது. அது மாதிரி விசேஷங்கள், அந்த கல்யாணத்தில் பாருங்க காப்பு கட்டுறதுன்னு ஒன்று. காப்பு கட்டுறதுன்னா அதில் விஷ்ணுனுடைய பஞ்சாயுதத்தையும் ஆதிசேஷனையும் பூஜை பண்ணி தான் அதை கட்டுறது. அது என்ன அப்படின்னா, பகவான் இருக்கும்பொழுது எப்படி அந்த ஆதிசேஷன் பகவானுக்கு துணையாக இருக்கும் அது மாதிரி காப்பாற்றணும்னு பேர். அதுபோல் ஒவ்வொரு பாசுரமாக சுவாமியையும் தன் தோழிகளையும் எழுப்பிட்டு வந்த ஆண்டாள் நாச்சியார் நேற்றைய தினம் முதல் வரம் கேட்குறான். வரம்னா தூங்கின்னு இருக்க பகவான்கிட்ட எழுப்பி உன்னுடைய கடாட்சத்தினால மாத்திரம்தான் நான் சௌக்கியமாக இருக்கேன் அப்படின்னு வரம் கேட்குறான். இன்னைக்கு மாற்றாதோ பால்சூரியும் வல்லல் பெரும்பு சிற்கள். பகவான் வந்ததுலேருந்து நந்தகோகுலம் முழுக்க எப்படி ஆயிடுதுன்னா, நந்தகோகுலம் முழுக்க க்ஷேமமாக இருக்குது. க்ஷேமமாக இருக்குன்னா நந்தகோகுலத்தினுடைய அடையாளம் எது அப்படின்னா பசுக்கள் மட்டும்தான். பசுக்கள்லாம் எப்படி இருக்குன்னா ஆரோக்கியமாக இருக்கான். இந்த பெரிய ஒரு உற்சவம் முடியறது, நம்ம வீட்டில் நம்ம நல்லதுக்காக ஒரு யாகம் பண்ணுறோம், இல்லை ஒரு சத்தியநாராயண விரதத்தை பண்ணுறோம். இப்படி பண்ணால் முடிக்கும் போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் பசுக்களும் கோபிராமணேபிய சுகினோ பவந்துன்னு சொல்கிறது. பசுக்கள் நல்லா இருந்தால் அந்த தேசம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த நம்ம இந்தியாவுடைய பெருமையே என்ன அப்படின்னா, பசுக்கள்லாம் நல்லா இருக்கு, பசுக்கள்லாம் க்ஷேமமாக இருக்கு. க்ஷேமமாக இருக்கிறதுனால மட்டும்தான் மனுஷாலாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிறான். இந்தியாவுடைய பெருமை தான். இப்போ தான் பசுக்களை வச்சுக்க நாம் விரோதமாக பண்ணுறோம். கொசு வருங்கிறோம், அது ஸ்மெல் அடிக்கிறதுங்கிறோம். அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் மெடிசன் தான். இந்த பசுமாடை வச்சுட்டு ஒருத்தன் பராமரிக்கிறவன் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு டாக்டரே சொல்கிறார். சயின்டிஸ்டெல்லாம் அதை தான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். அது மாதிரி இன்றைய பாசுரத்தில் நந்தகோகுலம் முழுக்க பால் சொரியிற அந்த பசுக்களோட கூட பகவான் இருக்காராம். இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் ஆற்றை படைத்தான் மகனே அறிவுராய். இந்த பகவானை பார்த்து நீ இந்த உலகத்தில் தோத்ததே கிடையாதான் பகவான் எதிலையுமே. ஏன் அப்படின்னா, ஜெகது அபயதா,
பகவான் தோற்றதே கிடையாதுன்னா பகவானுக்கு ஏது அவருக்கு வெற்றி இல்லை தோல்வி ரெண்டுமே கிடையாது. அவருக்கு எப்பவுமே அவர் ஒரே நியூட்ரலாக இருக்கிறவர் தான். அப்போ யாருக்கு அப்படின்னா பகவானை நம்பினவாளுக்கு காரிய சித்தி இல்லாமல் இருந்ததே கிடையாது. பகவானை நம்பினவாளுக்கு எப்பவுமே வெற்றி ஒன்றே சொந்தமானது. அப்படி உன்னை நம்பி உனக்காக நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம். தாயாரோட கூட எழுந்து நீ எங்கள் அத்தனை பேருக்கும் கிருபை பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன்னு இன்றைய தினம் தாயாரையும் பெருமாளையும் எழுப்புறா. சுவாமி மெதுவாக அப்படி கணிச்சு விட்டு எழுந்துக்கிறாராம். இப்படி எழுந்துக்கிறத என்ன சொல்லணுமோ அதை சொல்லி பெருமாள் நேரடியாக வந்தால் வரம் கேட்குற சாமர்த்தியம் இருக்கிறவன் தான் புத்திசாலின்னு பேர். பெருமாள் நேரடியாக வந்ததுக்கு அப்புறமா நீ என்ன கலர் கட்டிட்டு இருக்க, நீ எப்படி இருக்கேன்னு இப்படி கேட்குறான் பாருங்க, அவன் சாமர்த்தியசாலி கிடையாது. உனக்கு என்ன தேவையோ அதை பேசணுங்க. அது மாதிரி நம்ம அத்தனை பேர் சார்பாகவும் லோகம் முழுக்க நல்லா இருக்கணும். பசுக்கள் நல்லா இருக்கிறதுனால தான் நீ திருப்தியாக இருக்கன்னு பிரார்த்தனை பண்ணி பகவானை அத்தனை பேரையும் கிருபை பண்ண சொல்லி பிரார்த்தனை பண்ணுற முக்கியமான பாசனம். அத்தனை பேருக்கும் பகவானுடைய பரிபூர்ணமான கிருபை கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன்.